எங்களுடைய மாவட்ட தலைவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் நகரங்களிலும் கிராமங்களிலும் அனைத்து மக்கள் அதிகமாக புழங்கும் இடங்களிலும் இந்த கையெழுத்து வேட்டையை துவக்கி வருகிறார்கள். 2 கோடி லட்சியத்தோடு இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். 2 கோடி லட்சியம் 1 கோடி நிச்சயம் என்ற அடிப்படையில் 1 கோடி கையெழுத்தை குறைந்தபட்சம் அனுப்புவதற்கு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு முகவரிவிட்டு காங்கிரஸ் பேரியக்கம் வாக்குரிமையை இந்திய மக்களுக்கு பெற்றுத் தந்தது. இப்பொழுது வாக்கு திருடுபவர்களிடமிருந்து பாதுகாத்து வாக்குகளை அபகரிக்கும் கும்பலிடமிருந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க, வாக்குரிமையை பாதுகாக்க இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். நிறுத்த சொல்லுங்க. ஒருத்தர் ஹரித்துவாருக்கு போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பாப்பாரு, ஒருத்தர் கட்டடத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பாப்பாரு. எதுக்கு சுத்தி வளைச்சி இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டு மக்கள்லாம் விழிப்புணர்வு உள்ளவர்கள், அதிபுத்திசாலிகள், உலகத்திற்கே வழிகாட்டியான சமூகம் தமிழ் சமூகம். இவங்க இது மாதிரிலாம் உண்மைக்கு புறம்பா சொல்லிட்டு பிடிக்கிற ஆட்டம் விளையாடுறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ரசிக்கல. நேர்மையா சொல்லுங்க, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நாங்க சந்திக்க போறோம்னு. வீட்டு உரிமையாளர் யாரு? அதிமுகவுடைய உரிமையாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பஞ்சாயத்து யார் பண்றது? அமித்ஷா பண்றாரு. ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்கா? நான் வீட்டு முதலாளின்னா வீட்டு முதலாளி நான் தான் சொல்லணும் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு. நான் தான் விதிக்கணும் விதியை. ஆனா வாடகைக்கு வந்துட்டு டெல்லியில இருந்து இங்க வாடகைதாரர்கள் ஒரு வீட்டை அபகரிக்க நினைப்பதும் பஞ்சாயத்து செய்வதும் எந்த விதத்தில் நியாயம்? இதைத்தான் மகாராஷ்டிரால பண்ணாங்க, பீகார்ல பண்ணாங்க, ஹரியானால பண்ணாங்க, டெல்லியில பண்ணாங்க, ஆந்திரால பண்ணாங்க. உச்சபட்சமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அதிமுகவை 4 அதிமுக ஆக்கினாங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி 1 இருந்தது 2 ஆக்கினாங்க. ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் பேசும்பொழுது சொல்றாரு, தேனாம்பட்டையில இருந்த எங்களுடைய முகவரியை திலகர் தெருவுக்கு மாற்றி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாம எப்படி தேர்தல் ஆணையம் மாற்ற முடியும்னு இப்போ சங்கடப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பாஜகவுடைய சித்து விளையாட்டு. நாங்க முதல்லயே சொன்னோம், பாஜக எந்த மாநிலத்தில் நுழைந்தாலும் அங்க இருக்கின்ற ஜனநாயகத்திற்கு ஆபத்து. ஆமை நுழைந்த வீடுன்னு சொல்லுவாங்க. பாஜக எந்த மாநிலத்தில் நுழைகிறதோ ஆமை புகுந்த வீடாகத்தான் மாறுது. இப்போ தேனாம்பட்டை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முகவரி திலகர் தெருவுக்கு மருத்துவர் ஐயா நிறுவனருடைய கையொப்பம் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல், அவருக்கு தெரியாம மாத்தினது யாரு? இது எவ்வளவு பெரிய துரோகம், தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம். தேர்தல் ஆணையம் செய்யலாமா? எப்படி அங்கீகரிக்க முடியும்? அவங்க சொல்றாங்க இல்லையா, 25ஆம் தேதியோட ஆகஸ்ட் மாசம் காலாவதி ஆகிவிட்டது. அப்படி சட்ட சிக்கல் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. நாங்க அவங்க கட்சிக்குள்ளேயே தள்ளிட விரும்பல. தேர்தல் ஆணையம் எந்தவித வெரிபிகேஷனும் பண்ணாம இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? யார் யாரெல்லாம் பத்திரிகை படிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் தொலைக்காட்சி பாக்குறாங்களோ, தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்களுக்கு தெரியும். ஒரு சமூக நீதிக்காக போராடிய கட்சி இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கு, சங்கடத்தில் இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது. இது எந்த அதிகாரியும் தேர்தல் ஆணையத்துக்கு சார் இங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்ப வெரிஃபை பண்ணமா வெரிஃபை பண்ணக்கூடாதா? வெரிஃபை பண்ணாமையே தேனாம்பட்டையிலிருந்து திலகர் தெருக்கு ஒரு தேர்தல் ஆணையம் அதை மாத்துது அப்படின்னா, இதை விட ஜனநாயக படுகொலை எங்கேயாவது நடக்குமா? ஜனநாயக படுகொலையை பாட்டாளி மக்கள் கட்சியில் பாஜக செய்திருக்கிறது. ஆட்சியில் அன்னைக்கு பல்வேறு குழப்பங்கள் இருந்துச்சு. அதை காப்பாற்றுவதற்காக பாஜக முதலமைச்சர் என்ற வார்த்தையை அவர் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தினார். அப்ப பாஜக விளையாடினாலும் பாஜகவுக்கு ஒரு விசுவாசமா இருக்கிறதா பார்க்க முடியும். அது விசுவாசம் கிடையாது, அதுக்கு பேர் சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் எப்படி விசுவாசம் என்னவீங்க? மிரட்டுறீங்க, இடி அனுப்புவீங்க, இன்கம் டாக்ஸ் அனுப்புவீங்க, சிபிஐ அனுப்புவீங்க, மிரட்டுவீங்க, இயங்க விடாம தடுப்பீங்க. பலமா இருக்கிறவங்க நிமிர்ந்து நிக்கிறாங்க, பலம் இல்லாதவர்கள் சரணடைஞ்சிடறாங்க. அதான் தமிழ்நாடு நடக்குது இப்போ.